நீட்டு வாங்கி உன்ன ரேட்டுக்கு தானே டேய் இந்த உள்ள ஜாக்கெட் இருக்க ஜாக்கெட் இந்த ஜாக்கெட்ட தொட்ட 3000 உள்ள இருக்குது வாதில பழம் அதுதான்டா எங்க அந்த வார்த்தையில போட மாட்டேன் அப்படியா உள்ள இருக்கிற வாதில பழம் 4000 என்ன வாங்குறதுக்கு ஆம்பளைக்கு வராங்களா பாரு அந்த மாதுளை சொன்னியா அது என்ன பிச்சில வச்சுக்கிறீங்களா எதுக்காக ஏண்டா பிச்சில ஏண்டா டேய் இத வாங்குறதுக்கு யாராவது ஆம்பளைக்கு வராங்க பாரு ஏன் ஆம்பளைக்கு வராங்களா பாரு ஆம்பளை வராரு எங்க வராரு அப்படியா அழகா மன்மதை இஞ்சி மெருகிறாரு இஞ்சி மாதிரியா டேய் அது இஞ்சி மாதிரி தான பரவாயில்ல கொஞ்சம் மாதிரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன் என் காதல வேற மெருக்கி தப்பு தான் தோணும் அர்ஜென்ட்டா வர ஆம்பளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாசம் வாடகை சாப்பாட்டுக்கு படம் இருந்தா போதும் இதான் சொல்லிங்கிற நீ சத்தியமா உன்னை நம்பி உன்னா கூட வந்துட்டேன் அப்படியா வீட்டுல நம்பி வந்துட்டல பொழுது வெடியும் போது நான் உன்னை பின்னால கவனிக்கிறேன் பின்னால கவனிக்கிறேன் முன்னாடி கவனிச்சிரு ஏன் பின்னால கவனிச்சா டேய் நான் பின்னால என்ன கைக்கு அப்படி கட்டாச்சு எங்க பின்னால கை காட்டுறத பார்த்தா பின்னால சத்தியமாது அட பொறுப்பா கேட்டப்ப காணமா பொறுப்பா வரா எந்த பின்னால உன்னை கொட்டாங்க பின்னால கவனிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஐயோ சொல்றேன் நீ கொஞ்சம் விட்டினா 3 சால் யாரு நீயா எதுவும் இல்லையம்மா வெச்ச கோழிக்கறி வேலை ஆமா தலையில விட்டுல நல்லா கோழிக்கறி போட்டாங்க அதுவும் ஆட்டக்காரன்னு அள்ளி வச்சாங்க அப்படியா துணுப்ட்டு உள்ள வந்து குசுட்டுங்கறாங்க என்னடா அவ்வளவு வச்சுட்டாங்க டரடரா எடுது எங்கனா கம்மியா துட்டு வரணும் அப்படியா என்ன ஆம்பளை வராங்க பாரு எந்த ஆம்பளை வராங்க பாருடா யார் என்ன ஊரு வேலையா வந்தியா இங்க வந்தப்பா இருக்குதா இல்லையா ஆனா இருக்குதா ஆனா அந்த அளவுக்கு நீ வந்து ஒத்து இல்லையே புள்ள வச்சுக்கிறா என்னடா நீ யாங்கல புள்ள வச்சுக்கிறா புள்ள இருக்குடா பணம் திட்டு கொஞ்சம் தூக்கி வந்து புள்ள வச்சுக்கிறேன்றா நான் பணம் டேய் பொறுமை போய்யா பணம் வச்சுக்கிறேன் பணம் கூட போ ஆளை காட்டு சரி வா பார் அங்க வந்து பணம் இல்லன்னு சொன்னா மெத்த வந்து ஏமாத்திட்டு போறான் பணம் இல்லன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணும் தெரியாது ஆமா 10 வீட்டு பங்காளி இங்க உட்காந்துக்கிறாங்க எல்லாம் நீ என்ன பண்ணுவா ஐயோ ஐயோ நம்ம என்ன மிரட்டுறாமா வா இட்டா அது இருக்கு பேர் ஆளு டேய் அவள வச்சிட்டாரா வச்சிருக்காரா நிறைய வச்சிருக்காரா ஐயோ அவன் வந்து மோசமா வச்சிருக்கான் போலுது அப்படியா வச்சிருக்காரா டேய் இந்த பாத்தியாகணும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு மட்டும் ஒரு 5000 கொடுத்தா போதும் உனக்கு 50 ரூபாய் தரேன் 5000 மொத்தா 50 ரூபாய் 5000 கொடுத்தா உனக்கு 50 ரூபாய் கமிஷன் தரேன்டா நாளை தந்து விட்டல வந்துட்டாரா சத்தியமா சொல்ல லட்சமா குத்து கூட கவர்மெண்ட் வேலை வாங்கலாம் ஆனா இந்த வேலையை வாங்கவே முடியாது வாங்க முடியாது ஏன்டா ஐடி சொல்றீங்க காலைல போய் தெருவு போனா சத்தியமா தெரிய மாட்டேன் ஐயோ சொல்லுங்க நல்லா தானே வந்தானே கால இருக்கிறா என்னமா இது கை போடுது காலு போடுது கண்டு தெரியாது வாய் பேசாது இதெல்லாமா வந்து தொழில் எடுக்கணும் மட்டும் ஊர்ல எத்தனையோ பேர் எங்க போற எங்க வர அவளுக்கெல்லாம் நல்லது வருது எனக்கு மட்டும் முன்னாடியே பார்த்தாலே எனக்கு பயமாக்குது நானே இப்படியா பட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்றது படம் அவா எங்க வணக்கு ஏ வணக்கு ஏ வணக்கு ஏ வணக்குங்க இன்னைக்கு நட்டு சொல்றா இன்னைக்கு கம்முனுடா எங்க வந்து பாட்டேர்லமா வா வா வணக்குங்க
அதுக்கு அவன் வந்து தோத்து வர மாட்டான். எதுக்கு நான் தோத்து வருவேன் அதுக்கு. எதுக்குடா? எதுக்கு சொன்னியே இப்போ. நான் என்ன சொன்னேன்? எல்லாம் மூஞ்சி பாத்தி அதுங்களுக்கு நம்ம பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல மயமா? நம்ம எங்களை பார்த்தா பழுப்பு மாத்தேன் தானே உங்களுக்கு. டேய் தப்பா நினைக்காதடா. வந்து உனக்கு வணக்க 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 அழித்து வச்சேன். வணக்கத்தை தான் சொன்னியா? வணக்கத்துல அழித்து வச்சேனே. அது ஏடா கூடமா கேட்டுக்குது உட்காந்து. நான் என்னென்னமோ ஆசை ஆசையா இருந்தேன் நான். அப்படியா? டேய் இவன் என்னடா இவன்? பிடி பிடி பொம்பளை பாக்க பிச்சேட ஓடறா. என்னடா இது? போராட்டம் பண்ணி இவனா கூட எடுக்க. டேய் நீ என்ன போய் காலை தேடி போடுவா போ. ஆமா ஏங்க பறந்து வந்திருக்கீங்க. என்ன இது என்ன இது பையன் ஏமா வந்துக்கிற நிறைய படம் இருக்குமான்னு தெரியலையே. ஆமா படம் இருக்குதா? அந்த பை கூட பை இல்லையா? வேற ஒரு 4 ஏக்கரா வித்தேன். 4 ஏக்கராவா? டேய் 4 ஏக்கரா சொத்து வித்த பரடா பையா. இந்த 4 ஏக்கரா சொத்து ஏக்கர் எத்தனை பையா? டேய் 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 பையா எவ்வளவுடா போது சென்ட் இப்ப? சென்ட் 150 ரூபாய். சென்ட் எவ்வளவுடா போதா? சொன்னானே 150 ரூபாய். 150 ரூபாய் போது சென்ட். உத்திரமேர்ல இருந்து வாங்க சென்ட் வாங்க ஒரு சென்ட் வாங்கிட்டு. ஆனா பொறம்போக்கே பிரிட்ஜ்ல நீ சொல்றது அடிக்கிற சென்ட், நான் சொல்றது அளக்கிற சென்ட் எவ்வளவு போகுது? யாருக்கு தெரியும்? 800 ரூபாய். நானே புளிய மரத்துல போய் துண்ணுங்கறேன் நானு. நான் சொன்னேன் இப்பதான் புளிய மரத்துல போய் தொடுற பையனுக்கு சென்ட் எவ்வளவு போகுதுடா தெரியா? அந்த அக்கா நான் சொல்றது எவ்வளவு காப்போதா? டேய் சொல்லு. டேய் ஆடல. டேய் 1 லட்சம் ரூபாய் ஒரு சென்ட். அப்படா எத்தனை சென்ட் வித்து எத்தனை வந்துக்கறாரா? எத்தனை யாருக்கு தெரியும்? 4 ஏக்கர்ப்பா. 4 ஏக்கரா? ஐயோ அப்படி பார்த்தா 4 ஏக்கர். டேய் இவனை வளைச்சு புடிச்சேன்னு வெச்சுக்க. இரண்டா ஐயோ என்னமா இவன் சும்மா இருக்க மாட்டற கொஞ்ச நேரம் கூட. பண்ணி ஒரு ஊருக்கு போயினேன். ஊ பண்ணாடி ஒரு கூட நான் பண்றேன். ஒருவேளை புரியுதாடா டபரா கூப்பிடுறா தேவா ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுவான்ற மாமா இருக்கலாம் கூட பழக்கம் அவங்க மீசி பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படியே தெரியுது. ஏ சமயம் எங்க அம்மா மரத்த வேற போடும் வந்துட்டீங்க எவ்வளவு தருவீங்க? நீ எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கேக்குறா? ஏங்க எவ்வளவு தான் கொடுப்பீங்க? எவ்வளவு தான் வரும்? எவ்வளவு கேக்குறியா? எவ்வளவு கேக்குறேன்னா நான் உட்கார கேக்குறேன். சரி இங்க பாத்தீங்களா என் ரேட் சொல்லிட்டேன். புள்ள பாருங்க புள்ள வச்சு வரேன். இந்த ஜாக்கெட்ட தொட்டா 3000. பார்த்தாலே தெரியுது. அந்த காண தேனவே இது உள்ள தகரா பெழுகுது. ஏங்க இந்த உள்ள ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ள இருக்கிற பால்ல 4000. 4000. ஆமா காலுக்கு தட்டி போடுங்க. அப்படியா? காலுக்கு ஈடாது. இந்த காலுக்கு ஈடு யாரும் ஆக முடியாது. சத்தியமா 4000. அப்படியே நிறைய தருவீங்க இருக்கு. ஏங்க சீக்கிரமா கொடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் கொடுங்க. எவ்வளவு தருவீங்க? சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்க. ஏங்க சீக்கிரங்க. இந்த பேக் ஆடா போறோங்க பையா. நான் 4 சென்ட் மேல வெத்த துண்டு போற இதுல இருக்குன்னு பார்த்தா வேக மாத்தி எடுத்து வந்தது இல்லாம இவன் எவ்வளவு அர்ஜென்ட்டா சோத்தி நேர கூப்பிடுறவன் இல்ல பேக் தெரியாத பேக் ஜாக்கெட்லாங்கதா யாரும் பேக் மாத்தி எடுத்து வந்து ஓசிலே ஒலி மாத்தி போல ஒலி அடிக்கிறதுக்கு சூத்த காட்டுறா இவன். அடிக்கிறதுக்குள்ள காட்டுறாரு திருப்பி திருப்பி இல்ல
டேய், என்னடா இவன் அத்தை வேற குடுக்குறேன்றா? நான் பொட்டிக்கிட்டே வச்சுக்கிற அத்தை வார தரேன். போன வாரம் அப்படிதானே ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். போயா. டேய், இந்த வாட்டி இந்த வீட்டு பக்கம் பார்த்து உன் கையை கால ஓட்டுன. போடா போடா. டேய் போடா போடா. டேய் போடான்றே. அங்க வந்து வந்து பேக் எடுத்து. டேய் அது மட்டும் கிடையாது. பட்டு வட்ட பாவாடை தொட்டா ஐயா ஹீரோ. ஐயா ஹீரோ. வட்டத்தை தொட்டா இந்த பாவாடைக்குதே பாவாடை. பாவாடை பத்த பாவாடை. நல்லா தூக்கு தெரியல பாரு அவனுக்கு. டேய் எது தெரியல? என்ன தெரியல? இப்படி தூக்கு நீ தெரியலையா? பாவாடை தெரியல பாவாடை. இந்த வட்ட வட்ட பாவாடை தொட்ட 5000. உள்ள இருக்கிற வட்டத்தை தொட்ட 6000. அர்ஜென்ட் ஆம்பளை வராங்களா பாரு யாராவது? 6000 எடுத்துக்கணும். எனக்கு என்னம்மா டேய் இந்த ரெண்டு கோடகாலா இப்பதான் வாங்கிட்டு போடா. திருப்பியா வந்த? அதுல பேக் மாத்தி எடுத்தேன். ஓ பேக் மாத்தி. அப்படா இப்ப போயிட்டு பணம் இருக்கிற மூட்டை எடுத்து வந்திருக்கிறேன். இல்ல இல்ல என் வீட்ல பணம் பார்த்தேன். அப்படியா? பொண்ணு டிவி பீரோ வச்சிட்டு பொத்து பொத்து பல்ல பரல எதுவும் கிடைக்கல. அப்படியா? என் வீட்ல முக்கியமான பொருள் தீக்காண்டேன். முக்கியமான பொருள் நகைப்பெட்டி. சதுகு நகைப்பெட்டியா? நகைப்பெட்டியா? அது ஏமாத்துறான். டேய் அப்புறம் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிற அந்த பெட்டி எடுத்து வந்துக்கிறியா? இல்ல எவ்வளவு தெரியல. அப்படியா? அது வெயிட் ஆகுது. வெயிட்டாவா? வெயிட்டானா என்ன இருக்கும்? ஒரு அண்டா குண்டா சே அதெல்லாம் 150 200 ரூபாய் வரும். அண்டா கூட 150 200 ரூபாய். அப்ப வெயிட்டான பொருள் என்னது? ஒரு 5 கிலோ இரும்பு கருப்பு எடுத்து வந்துட்டான ஒருவேளை மாத்தியா? இப்பலாம் வந்து கிலோ 75 ரூபாய் தான் போகுது. வேணாம் அதெல்லாம். டேய் வெயிட்டான பொருள் என்று வீட்ல இருக்கிற பொருள் என்று பாரு. இந்த பொருளை பார்த்தே ஆகணும். சீக்கிரமா எந்த முக்கியமான பொருள் டேய் இதாலி இல்ல பரவாயில்லை. முக்கியமான பொருள் கிட்ட வந்துடுறாமா இவன். டேய் போடா தள்ளி வாணவா முக்கியமான பொருளா சீக்கிரமா கொடுங்க. ஏதாவது வாங்கி வச்சு அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன பண்றது? கொடுங்க. எந்த பொருள்? வரியா? கண்டிப்பா வர கொடுங்க. கண்டிப்பா. என் வீட்ல முக்கியமா எத்திரி விட்டு தாலி அத்து இல்லைன்னு இருப்பா. இல்ல தாலி கட்டும் போது ஏத்தி வச்சுட்டு கட்டுவாங்கம்மா. நல்லா பாருங்கம்மா. நல்லா பாத்துக்கோ. ஏப்பா யூடியூப் கார என்னப்பா படுத்தா இருடா. என்னப்பா படுத்துக்கிறீங்க பாரு. இதுதான் வலிக்குது. காமாட்சம்மா வலிக்கா? காமாட்சம்மா வலிக்கு கடை சொல்லிட்டு போற பையனாக்கா இவன். டேய் இது எடுத்துக்கணும். இப்படி என் கடை வீட்டு அண்ணா கூட எடுத்து வச்ச பரவாயில்ல. போய் அவன் வலிக்கு எத்தனை வலிக்கு எடுத்து எதை வாங்கிக்கிறேன்? இருடா பையா. இங்க பாரு 6000 ரூபாய் ரேட் சொல்லிட்டு யாரு வருவதா தெரியல. இருந்தாலும் இங்க பார்த்தாயா யாராவது ஆம்பளை இந்த காடகை தேடி வருவாங்களே பார்க்கலாமா? புறப்பட்டு ஓடியா. காட்டுக்கு வந்து விட்டோம். தர்ம வேட்டை மட்டும்தான் ஆட வேண்டும். ஆமாங்க. வேட்டையிலேயே தர்ம வேட்டை மட்டும் ஆட வேண்டும். அது என்னங்க ஐயா தர்ம வேட்டம்? எனக்கு தெரியாது. தர்ம வேட்டை என்றால் தெரியவில்லை. நம்மை பார்த்து பயந்து ஓடும் மிருகத்தை வேட்டையாடக்கூடாது. நம்மை பார்த்து இழுத்து வர மிருகத்தை தான் வேட்டையாட வேண்டும். அப்படிங்களா? அதுதான் தர்ம வேட்டை. ஆகினாலும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆகினால் இந்த காட்டில் உள்ள மிருகத்தை இப்போது அழிக்க வேண்டும். ஆமாங்க. புறப்படு பாலடு புறப்பட்டு வா. இருவரும்
ஒரே பக்கம் வருகிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒரு மிருகம் கூட தெரியவில்லையே. எப்ப இல்லையே? ஏண்டா? எங்க போய் நம்ம இருந்தீங்க? பார்த்து பயந்து மாங்கிருச்சா? தெரியல நம்ம. சரி, பரவாயில்ல. ஏன்னா நான் வீரன் இல்ல. நீ வீரன். உங்களை விட வீரன். சுத்தமான வீரன். இப்படி எல்லாம் சேமியா பேரச்சை. சுத்தமான வீரன் நான் ஒத்துக்கிறேன். ஆமா. இருந்தாலும் இருவரும் ஒரே பக்கம் சென்றோம்னா மிருகங்களை கண்டுபிடிக்க எப்படி முடியாது. முடியாது? ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று பார்க்க வேண்டும், மிருகத்தை அழிக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற வேண்டும். புறப்படு. நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், புறப்பட்டு வா. டேய், நீ மிருகத்தை பார்த்தாயா? இல்லையா? நான் பார்த்து அனைத்து மிருகத்தையும் வேட்டையாடி விட்டேன். அனைத்து மிருகத்தையும் வேட்டையாடி விட்டேன். அதனால சொல்லுவாங்க, யார் யாருக்கு கிடைக்குமா தான் கிடைக்கும். பார்த்தேன், நாட்டு அனைத்து மிருகத்தையும் வேட்டையாடி விட்டேன். ஆனா எனக்கோ கால்கள் சொல்ல விட்டது, தாகம் அதிகமா விட்டது. இது கூட தண்ணி தகமா வெகு தூரமா வந்துருமா, காட்டிலேயே பயணம் வந்து விட்டோம். நீர் எங்கேயும் கிடைக்கவில்லை. ரொம்ப தாகமா போய் தண்ணி அடிச்சுட்டு நீர் நின்று அடிச்சு விட்டு காட்டுல எங்கயா போய் தேர்றது தண்ணி? பார்ப்போம்டா, தண்ணி இல்லாத எங்க இருக்காது. ஐயா, என்னடா அது ஒரு தண்ணி சொல்லலாமா? சேரும் குளமா இருக்குது. ஆனா சொல்லுவாங்க, முன்மாதிரி சொல்ல தப்பு கிடையாது. ஆமாங்க ஐயா. தாயை கூட பழிக்கலாம், தாகத்தை தீக்கு தண்ணியை பழிக்க கூடாது. ஆமாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணி குடிக்க கூடாது. பார்ப்போம். ஏண்டா, அது ஒரு தூரத்துல ஏதோ ஒரு வீடுக்கு தெரியுது. ஆமாயா, ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. ஏதோ ஒரு இல்லம் தெரியுது. ஆமா. அந்த இல்லத்துக்கு சென்றா நம்ம தாகம் ஆகியும் நம்மளுக்கு போர் வச்சு சரிங்க. புறப்பட்டு வா, அந்த இல்லத்துக்கு போலாம்.